பிஸ்மில்லா. இது யூடியூப் சேனலுக்காக எடுத்துருக்கேன். என்னுடைய சேனல் முகமது முபாரக் 514 முகமது முபாரக் 514 வரும். ஓகே, தெரிஞ்சவங்க பார்த்துக்கிட்டேன், சும்மா பேருக்காக போடுறேன். இது எப்படின்னாக்கா மணிமுத்தாறு அப்படிம்பாங்கல்ல, அந்த மணிமுத்தாறு அந்த சைடில் வருது தண்ணி. மணிமுத்தாறுலேருந்து இறங்கி வரக்கூடிய தண்ணியும் அந்த தண்ணி அப்படியே நேராக வந்து தாமிரபரணி ஆறு, இந்த சைடில் வர்றது தாமிரபரணி ஆறு. பாபநாசம் டேங்க்லேருந்து வருது, டேமு அப்படிமா டேம்லேருந்து வருது. அதுவும் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து மேமிச்சமாக உள்ள தண்ணி, உதிரி தண்ணிகள்லாம் கரைஞ்சி இங்கே வருது. வந்து நேராக வந்து இந்த எண்டு வந்து கலக்கும் போது ரெண்டும் பாபநாசத்துடைய ஆறும் தாமிரபரணியும் மணிமுத்தாறும் ரெண்டும் வந்து சேர்ந்துக்குது. சேர்கிற இடத்துல கவர்மெண்ட்டு ஒரு இது கட்டி வச்சுருக்காங்க, தண்ணி சேர்கிறதுக்காக, தண்ணி மக்கள் குடிப்பானத்துக்காகவும் விவசாயத்துக்காகவும். அதுலேருந்து மோட்ரு போட்டு எடுக்கிறாங்க. அந்த சென்டரில் இருக்க பாருங்கள், காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த இதுலேருந்து எடுக்கிறாங்க, தண்ணி எடுத்துக்கிறாங்க, மக்களுக்கு போகுது, யூஸ் ஆகுது. இந்த இடத்துல பாக்கி இந்த இடத்துல சுற்றி அடிச்சுட்டு தண்ணி திருப்பி ஊரில் வெளியாகுது. இது வெளியாகக்கூடிய ஸ்பீடு, இது என்ன ஸ்பீடுன்னு சொல்லுவீங்கன்னு தெரில. நான் நினைக்கிறேன், எனக்கு கணிப்படி பார்த்தா ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி போயிட்டு இந்த டேம் இங்கே நிறுத்திருக்காங்க. இந்த டேமில் தண்ணி நிறுத்தி அதுக்கு பிறகு கொஞ்சம் லேசாக திறந்து விட்றாங்க. அந்த சைடில் போயிட்டு இழுத்துட்டு போயிட்டு அங்கே போய் குளித்து நல்லா சுகமாக குளித்தோம். எடுத்தோடனே ஒரு கல்லில் சாய்ச்சி விட்டு இழுத்துட்டு போயிடுச்சு தண்ணி. அதில் முழங்கால் கையில் எல்லாத்தையும் அடிச்சிருச்சு. அதனால் பயந்து போய் குளிக்கிறத ஒரு மணி நேரத்துக்குள்ளே நிறுத்திட்டேன். இல்லாட்டி 2 மணி நேரம் ஊறுறது தான். நிறுத்திட்டு குளியல் முடிச்சுட்டு வெளியாக வரலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பயத்தை காட்டி விட்டுருச்சு. எல்லாத்துக்குமே, எல்லா உயிரினங்களுக்கும், உயிராக உள்ளவங்க எல்லாத்துக்குமே அது அவங்கள்ட்ட உயிர் மேலே ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். இறைவன் அப்படி தான் அமைச்சிருக்கான், இறைவனுடைய படைப்பு அப்படி தான். இங்கே வர நான் அந்த கரையில் நின்றுட்டு தான் எடுக்கிறேன். இது யூடியூப்காக எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எப்போதும் வாழ்க்கையில் யாரும் எடுக்கக்கூடாது. அது மாதிரி நிறைய விபத்துகள் நடக்கும், அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு சும்மா நிற்கிறாங்க அந்த கரை ஓரத்தில், மேக்கடிச்சு விழுந்தாங்கன்னா முடிச்சு மாட்டிக்குவாங்க. நேராக கீழே உள்ளதெல்லாம் பாறைகளாக இருக்குது. சில பாறைகள் நேராக தரையை தொடுற மாதிரி, கால் தொடுற மாதிரி இருக்குது. சில பாறைகள் நல்லா உள்ளே போகுது. அதனால் மக்கள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம். வந்து பாருங்கள், வெளியில் நின்று என்ஜாய் பண்ணுங்கள். வந்து அழகாக என்ஜாய் பண்ணிட்டு குடும்பத்தோடு ஜாலியாக போகலாம். ஆனால் இதுக்கு வழி இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த ஊருக்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வழி இல்லாமல் ஃபுல்லாக புல் மூண்டு கிடக்குது. ஃபுல்லாக முனிசிபாலிட்டி ஆள் உட்காந்துருக்காப்புல நீங்கள் பார்க்குறதுக்காக. பாக்கியெல்லாம் ஆயிடுச்சு. இது நம்மளுடைய நண்பர் மௌலவி ஷா அவர்கள் வந்தாங்க. இன்ஷா அல்லாஹ். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. இன்ஷா அல்லாஹ்.